அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஒருவரை வேலையிலிருந்து நீக்குவது சட்டப்பூர்வமானதா சட்டவிரோதமானதா? இது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் முக்கிய தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் தான் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் தொடர்ந்து 5 நாட்கள் விடுப்பு எடுக்கிறார். 6வது நாளாக அவர் வேலைக்கு செல்ல முயலும்போது அவரை வேலையில் அனுமதிக்காமல் அவருக்கு வேலைக்கு வரவில்லை என ஆப்சன்ஸ் மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காம அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவர்கிட்ட விளக்கம் கேட்காம எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாமல் அவர் பணியிலிருந்து நீக்கிடுறாங்க. மனுதாரர் லோக்கலில் இருக்கிற லேபர் கோர்ட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவரோட வழக்கு தரவுகள்லாம் கொடுத்து வழக்கு தொடுக்கிறாரு. லேபர் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை பணியிலிருந்து நீக்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடுறாரு மனுதாரர். மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காம அவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை கேட்காம அவரை வேலையிலிருந்து நீக்கிறது ஆர்டிகல் 21 ரைட் ஃபார் லைவ்ஹுட், வாழ்வதற்கான ஆதாரத்தை மீறதா இருக்குது. இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் ஆனால் இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு எதிராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறார். கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியோட ஸ்டாண்டிங் ஆர்டரை இவர் மீறிட்டாரு, எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காம இவர் வேலையிலிருந்து 5 நாள் லீவ் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்னதான் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு மீறினாலும் ஒருவரோட வேலைன்றது அவரோட பேசிக் வாழ்வதற்கான ஆதாரம். அவரோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறது சட்டவிரோதமானது. அதுவும் எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காம அவர் தரப்புகள் நியாயத்தை கேட்காம ஒரு உரிய விசாரணை நடத்தாம அவர் வேலையை பறிக்கிறது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அவர் வேலையை பறிச்சது சட்டவிரோதம்னும் தொழிலாளர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணி அவருக்கு 50% வைப்பு நிதி தொகையை திரும்ப செலுத்துறதுக்கும் திரும்ப பணியை வழங்குறதுக்கும் உத்தரவிட்டிருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு என்னென்னா, முதல்ல உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற லோக்கல் லேபர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் லோக்கலில் இருக்கிற ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் பண்ணுங்கள். அதற்கும் மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு உங்களுக்கான தீர்வை